டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டரில் எக்ஸைஸ் 1.3ல் இருக்கக்கூடிய எல்லா சம்மையும் மொத்தமாக பார்க்க போகிறோம். இந்த சம்மு வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு நார்மலாக நம்மளோட எக்ஸாம்பிள்ஸில் இருந்த மாதிரியே சில கொஸ்டின்ஸை கொடுத்துருக்காங்க. அது போக கொஞ்சம் நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து அதிகமாக திங்க் பண்ண வைக்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, 4th கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபிகர் பார்த்துட்டு நம்ம எல்லாமே ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5th கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபராக இருக்குது. கொஞ்சம் டஃப்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணி கரெக்டாக கால்குலேஷன் போடுறோமான்ற மாதிரி செக் பண்ணுற மாதிரி இருக்குது. 6th ஒன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக நம்ம ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸில் இது மாதிரியான சம் பார்த்துருப்போம். அதுலேருந்து கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஓகே, 7th ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தியரிசம். அந்த தியரிசம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராகவே புரிகிற மாதிரி இருக்குது. அதில் நம்ம சில அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது மென்சுரேஷனோட அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம ப்ரீவியஸாக படித்த அந்த போர்ஷன்ஸ்லேருந்து மென்சுரேஷனை நம்ம கொஞ்சம் ஞாபகப்படுத்தி போடுற மாதிரிலாம் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 8th ஒன் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான அந்த 4th 6th சம் மாதிரி தான். உங்கள் 5th and 6th சம் மாதிரி தான் 8th சம்முமே இருக்குது. அதுவுமே கொஞ்சம் அட்வான்ஸான சம் தான். 9th ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுமே இந்த ஃபிசிக்ஸ் ஓரியன்டாக நம்ம வந்துட்டு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அந்த தான் யூஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்குது. அடுத்த 10th ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா 10th ஒன்று வந்துட்டு இதில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்ஸ், அதாவது டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படின்றது இப்போ நம்ம நார்மலாகவே நம்ம லைஃப் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டாக இருக்குது. நிறையா வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஓரியன்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா ரிசர்ச் இருக்குது. நீங்கள் நம்ம யூஸ் பண்ணுற யூடியூப், ஃபேஸ்புக்கு, ஏன் வாட்ஸ்அப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஓரியன்டாக தான் இருக்குது. அந்த கான்செப்டை கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரியான சில விஷயங்களை வந்துட்டு இங்கே சொல்லலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 10th கொஸ்டின்ஸில் நம்மளோட ஃபங்க்ஷன்ஸில் எப்படி டேட்டா அனாலிட்டிக்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கான்செப்டாக சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போர்ஷன்ஸில் இருக்கக்கூடிய விஷயமாக சொல்லப்படுது. பார்த்திங்கன்னா அப்போ இந்த எக்ஸைஸ் 1.3 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியான ஒரு டூர் அண்ட் ட்ராவல் மாதிரி இருக்குது. இது நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம வந்துட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்ற கான்செப்டை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி சொல்கிறேன், இந்த கணக்குகள் மாதிரி ஃபார்முலாவே இல்லாமல் இருக்கக்கூடிய கணக்குகள் இது. ஃபார்முலாவே இல்லாமல் இருக்கக்கூடிய சம்ஸ் இது. அதனால ஈஸியாக நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஈஸியாக நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சே நம்ம போடலாம். அதனால இந்த எக்ஸசைஸை வந்துட்டு ஒமிட் பண்ணாமல் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். நாங்கள் சொல்லித்தர கிளியராக பாருங்கள். புரியலை அப்படின்றத வந்துட்டு 2 or 3 times அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். அண்ட் அனதர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு இருக்குது அப்படின்றதையுமே நீங்கள் ரொம்ப அழகாக கமெண்டிங் பாக்ஸில் தெரியப்படுத்தலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம எக்ஸைஸ் 1.3க்கு போகலாம். எக்ஸைஸ் 1.3யோட கிளியரான ஒரு விஷயம் நீங்கள் சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நோட்ஸ் இருக்குது. எக்ஸைஸ் 1.3ல் வந்துட்டு ஃபஸ்ட் கொஸ்டின் லெட் எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய் அப்படின்ற மாதிரி இருக்குது. எக்ஸ் கமா ஒய் அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா XY அப்படின்றது நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பிகின்ஸ் வித் 1ல் பிகின் ஆகும். அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸும் ஒய்யும் நேச்சுரல் நம்பர் தான். பட் எக்ஸ் என்னவாக இருக்கோ அது மாதிரியே ஒய் எப்படி இருக்குன்னா 2 times இருக்கும். அதுதான் இந்த கான்செப்டில் அவங்க சொல்லியிருக்காங்க. பி எ ரிலேஷன் ஆன் என், நேச்சுரல் நம்பரில் அது ஒரு ரிலேஷனாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படின்னா ஃபைண்ட் த டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் இஸ் திஸ் ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன். இது ஒரு ரிலேஷனாக இருக்குது. அந்த ரிலேஷனை வந்துட்டு ஃபங்க்ஷனாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட தெளிவாக கேட்குறாங்க. இப்போ நம்ம இந்த கான்செப்டுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பிக்டோரியல் டயக்ராம் நம்ம யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண தேவையில்லை. பட் அது போட்டுட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குமேன்றக்காக நான் இதை போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ரொம்ப கிளியராக உங்களுக்கு ஒரு அப்டேட் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா ஹியர் எக்ஸ் கமா ஒய் வந்துட்டு நேச்சுரல் நம்பர்ஸ், அதனால் பிளாங்க்ஸ் டு நேச்சுரல் நம்பர். தென் ஒய்ஸ் ஈக்குவல் டு 2x அப்படின்றது தான் கிவன். அது வந்துட்டு ரிலேஷன் ஆன் எண்ணுக்கு இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். இதில் பிக்டோரியல் டயக்ராம் மட்டும் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்புறம் நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய தியரிக்கு போகலாம். இப்போது இது ஃபுல்லாகவே எக்ஸு, இது ஃபுல்லாகவே ஒய் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்.
அதுக்கப்புறம் ஆர் அப்படின்றது ரிலேஷன் அப்படின்றதுனால ரிலேஷனுக்கான கான்செப்ட் கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், இங்கே வந்துட்டு 1லேருந்து இது அப்படியே 7 வரையும் போட்டிருக்கேன். இது நேச்சுரல் நம்பர் அப்படின்றதுனால 8, 9, 10 வரிசையாக போயிட்டே தான் இருக்கும், இன்ஃபினிட்டி வரையும் போகும். அதே மாதிரி தான் ஒய்யும் ஒரு நேச்சுரல் நம்பர் அப்படின்றதுனால 1, 2, 3, 4 கடைசி எங்கே வரையும் போகும்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இன்ஃபினிட்டி வரையும் போகும். நான் இங்கே 10க்கு மேலே நான் இங்கே இன்க்ரீஸ் பண்ணலை. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் போயிட்டே தான் இருக்கும் அப்படின்றதுனால. அப்போது இங்கே ஒய் ஈக்குவல் டு 2x சொல்லி கொடுத்துருக்கிறதுனால எக்ஸு வந்துட்டு 1 இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது 2ஓட தான் போய் ஜாயிண்ட் ஆகும். ஏன்னா ஒய்யோட வேல்யூ 2ஆக மாறும். ஏன்னா கரெக்டாக யோசனை பண்ணி பார்த்தோன்னா ஒய் ஈக்குவல் டு 2x அப்படின்றதுல எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 1 அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு 2 × 1 இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்தோம்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 × 2 இஸ் ஈக்குவல் டு 4ன்னு கிடைக்கும். அந்த மாதிரியே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள்ஸாக மாறும். தட் மீன்ஸ் 3ஆக இருந்தால் 6ஓட ஜாயிண்ட் ஆகும், 4ஆக இருந்தால் 8ஓட ஜாயிண்ட் ஆகும், 5ஆக இருந்தால் 10ஓட ஜாயிண்ட் ஆகும். 6க்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும், 11க்கு அடுத்து 12 போட்டு போடலாம். நம்ம உங்கள் ஆன்சர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா 4 வரையும் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம அதனால் இருந்தாலும் நாங்கள் 5 வரையும் உங்களுக்கு நான் இதை வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா எக்ஸ்ட்ரா பில்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த பிக்டோரியல் டயக்ராம் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள், சரிங்களா? இப்போ நம்ம சம்முக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா த டொமைன் வந்துட்டு நார்மலாக டொமைன் வந்துட்டு நேச்சுரல் நம்பர்னு சொன்னதுனால 1லேருந்து ஆரம்பிக்கும் அப் டு அது இன்ஃபினிட்டி வரையும் போகும். அதனால இதுதான் டொமைன். கோடொமைனுமே நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்ததுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 1, 2, 3, 4 அப்படியே அப் டு இன்ஃபினிட்டி வரையும் போகும். அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பார்க்க போகிறோம். ரேஞ்ச் அப்படின்றது உங்களுக்கே தெரியும், டொமைனோட ஒவ்வொரு எலமெண்ட்டும் ரேஞ்சில் டச் ஆகக்கூடிய எலமெண்ட்டை மட்டும்தான், கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய எலமெண்ட்டை மட்டும்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நம்பருமே ஈவன் நம்பரோட மட்டும்தான் என்ன ஆயிருக்குன்னா ஜாயிண்ட் ஆயிருக்கு. பாருங்கள், இங்கே 2, 4, 6, 8 அப்படின்ற மாதிரி. அதனால ரேஞ்சுமே எப்படி இருக்குன்னு போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 4, 8 அப் டு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அப்போது அது வந்து பார்த்திங்கன்னா இதோட அவங்க என்ன கேட்டிருந்தாங்களோ அதை முடிச்சாச்சு. பட் கடைசியாக ஒன்று கேட்டிருந்தாங்க, இது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆமாம், இது ஒரு ஃபங்க்ஷன் தான். எப்படி இது ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ எஸ், திஸ் ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன் as every domain element have image in codomain. எஸ், ஒவ்வொரு டொமைனில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்குமே என்ன இருக்குன்னா கண்டிப்பாக கோடொமைனில் இமேஜ் இல்லாமல் இருக்காது. 6க்கு கண்டிப்பாக 12 இருக்கும், அதே மாதிரி 7க்கு 14 இருக்கும், இன்னும் 8 எடுத்தாலும் 8க்கு 16 இருக்கும். அப்போ கன்ஃபார்மாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக கோடொமைனில் எலமெண்ட் இருக்கத்தான் செய்யும். அப்போது டொமைன் ஹேவ் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இன் கோடொமைன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால கன்ஃபார்மாக இமேஜ் இருக்குது. அந்த டொமைன் எவ்ரி டொமைன் elements have image in codomain. So this is the function அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். இந்த ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன் சொல்லி முடிக்கிறோம். ரொம்ப தெளிவாக முடிக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் அப்படின்றதுனால சென்டென்ஸ் மேக் பண்ணி கரெக்டாக எழுதுறதுக்கு பழகிக்கங்க. இந்த சென்டென்ஸ் கூட உங்களுக்கு இன்னும் ஓகே ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா புக்கில் இருக்கக்கூடிய சென்டென்ஸ் மாதிரியே கொஞ்சம் இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணலாம். இதுவே போதுமானது தான். இதுக்கும் இன்னும் இம்ப்ரூவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் புக்ஸில் நம்ம எக்ஸாம்பிள்ஸில் நான் சொல்லித்தரும்போது எப்படி சொல்லி தந்தனோ அதை கூட ஃபாலோ பண்ணலாம் நீங்கள், சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம். எக்ஸாம்பிள் 2 எக்ஸசைஸ் இருக்கக்கூடிய செகண்ட் சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா let x is equal to 3, 4, 6, 8 determine whether the relation are x, f of x. அப்போது எப்படி இருக்குன்னா எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா ஒய், அதாவது அதோட கோடொமைன் எப்படி இருக்குன்னா f of x இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. எக்ஸு வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த தான் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு வந்துட்டு டொமைன் எலமெண்ட் அப்படின்றதுனால எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ் அப்படின்றதுனால இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் செட்டு தான் நம்மளுக்கு என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டொமைன் செட்டாக இருக்கும் அப்படின்றதுல கன்ஃபர்மேஷன் மாறாது. அப்போ இதுதான் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா டொமைன் செட்டு. ஓகே, அப்போ பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கோடொமைன் செட்டு எப்படி இருக்கணுன்றதை டிக்ளேர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா x² + 1, அதாவது எக்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஸ்கொயர் பண்ணி +1 கூட்டியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் x to n. x to n வந்துட்டு x to n வச்சுட்டு இது ஒரு ஃபங்க்ஷனாக சொல்ல முடியுமா அப்படின்றாங்க. அதாவது எக்ஸுன்றது உங்களுக்கு 4 எலமெண்ட் தான். அதை எது கூட நம்ம கம்பேர் பண்ணுறோன்னா என்னோட கம்பேர் பண்ணுறோம்.
எண்ணோட கம்பேர் பண்ணுறோம். எண் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பரோட நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணும்போது அது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்ல நம்ம எப்பவும் போல் பிக்டோரியல் டயக்ராமை நம்ம கிளியராக நம்ம பார்க்கலாம். பிக்டோரியல் டயக்ராமில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸோட எலமெண்ட், அதாவது நம்ம டொமைன் சொல்லியிருந்ததுனால எக்ஸோட எலமெண்ட்டை நான் வந்துட்டு நீட்டாக 3, 4, 6, 8 அப்படின்னு சொல்லி கிளியராக கொடுத்துட்டேன். அதே மாதிரி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எண்ணுக்கு தான் போகுது, எக்ஸ் கோஸ் டு என் அப்படின்றதுனால இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸை நான் வரிசையாக எழுதியிருக்கேன். 1, 2, 3, 4, 5 எனக்கு தேவையில்லை. ஏன்னா எனக்கு 3K கனெக்ஷன் வந்து 10ல் தான் ஆரம்பிக்குது. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 10 வந்துட்டு டேரெக்டாக போட்டேன். அதுக்கப்புறம் 17 கனெக்ட் ஆகுது. அதனால் அதோட ஆன்சரை பேஸ் பண்ணி நான் பிக்டோரியல் டயக்ராம் கிளியராக போட்டிருக்கேன். ஓகே, இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நேச்சுரல் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட்டிக்கு மேலே போகுது. அதனால நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இந்த பிக்டோரியல் டயக்ராம் யூஸ் பண்ணி நம்ம சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். இப்போ என்னென்னா ஃபஸ்ட் வி ஃபைண்ட் கோடொமைன் எலமெண்ட்ஸ் யூஸிங் f of x is equal to x square plus 1 from x, அந்த டொமைன் வந்து 3, 4, 6, 8 அதை பேஸ் பண்ணி எக்ஸோட வேல்யூ 3ஆக இருந்துச்சுன்னா f of 3 என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 அப்படின்றதுனால 3 ஸ்கொயர்டு ப்ளஸ் 1, அதாவது 9 + 1 10ன்னு கிடைக்கும். அதே மாதிரி x = 4ன்னு போடும்போது f of 4 வந்துட்டு 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1, அது வந்துட்டு 17 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். f of x = 6ன்றப்போ f of x = 6ன்றப்போ f of x = 6 ஸ்கொயர் ப்ளஸ் 1, அதாவது 37 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். ஏன்னா 6 ஸ்கொயர்டு அப்படின்றது 36, 36 + 1 வந்து 37. அதே மாதிரி x = 8 அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா 8 ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்றது 65 அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெளிவாக கிடைக்கும். அப்போது நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாமே இருந்தாலுமே நமக்கு 4 டொமைனுமே டிஃப்ரெண்ட்டு 4 எலமெண்ட்ஸோடு தான் நம்ம கூட ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஒன்று 10, இன்னொன்று 17, இன்னொன்று 37, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 65 அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போது இங்கே நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்றத நம்ம நோட்டீஸ் பண்ணுறத ரொம்ப தெளிவாக நான் சொல்லியிருக்கேன். என்ன நோட்டீஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வி நோட்டீஸ் ஃப்ரம் எக்ஸ் டு என், எக்ஸ் செட்டிலிருந்து நேச்சுரல் நம்பர் செட்டுக்கு என்ன நடந்திருக்குன்னா ஃபிகரில் என்ன தெரியுதுன்னா ஆரோ டயக்ராம் ஃபிகரில் த ரிலேஷன் ஆர் இஸ் அ ஃபங்க்ஷன். ஆர் இஸ் அ ஃபங்க்ஷன் சொல்கிறோம். என்ன ரீசன்னால சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டொமைன் எலமெண்ட்ஸ் எல்லாமே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துக்குமே கோடொமைனில் எலமெண்ட் இருக்குது. அதனால இது வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் சொல்லி சொல்கிறோம். அதை மட்டும் நீங்கள் சேர்த்து எழுதிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. சரிங்களா? அப்போது செகண்ட் சம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா நம்ம கோடொமைன் எலமெண்ட்டை கண்டுபிடிச்சோம். அந்த கோடொமைன் எலமெண்ட் எல்லாமே வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் தான். அதனால அது நேச்சுரல் நம்பர்ஸ்குள்ளே இருக்குன்றதுனால கன்ஃபார்மாக டொமைன் எலமெண்ட் எல்லாத்துக்குமே நேச்சுரல் நம்பரில் என்ன இருக்குன்னா கோடொமைன் எலமெண்ட், அதாவது இமேஜ் இருக்கிறதுனால இதை வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஃபங்க்ஷன் சொல்லி முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? அப்போது தெளிவாக மட்டும் எழுதுறதுக்கு மட்டும் பிளான் பண்ணிக்கோங்க. மற்றபடிக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள், அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிவன் ஃபங்க்ஷன் எஃப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன், அதில் எக்ஸ் எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போகும்போது எஃப் எப்படி மாறும் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு தான் மாறும். அவங்க எக்ஸுன்னு மட்டும் போட்டிருக்காங்க. இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த மாதிரியும் நம்ம போடலாம். எக்ஸ் இஸ் டு எஃப் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்கலாம். அது எப்படி மாறுதுன்னு பார்த்தா சேஞ்ச் ஆகுது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 5x + 6 அப்படின்ற மாதிரி சேஞ்ச் ஆகுது. அப்படின்னா நம்மளை எதை இவால்வேட் பண்ண சொல்கிறாங்கன்னா இந்த 4 இதையுமே இவால்வேட் பண்ண சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன மாதிரி இவால்வேஷன் நமக்கு கிடைக்குது அப்படின்ட்டு. முதல்ல எஃப் ஆஃப் -1 வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவால்வேட் பண்ணலாம். அடுத்து எஃப் ஆஃப் 2a, எஃப் ஆஃப் 2, எஃப் ஆஃப் x - 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க, எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னென்னா x² - 5x + c, அதாவது எஃப்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸை எப்படி மாற்றுறோன்னா x² - 5x + 6 அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் இதை நான் என்னன்னு சொல்கிறேன்னா எஃப் ஆஃப் எக்ஸுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து அதோட ஆன்சரை பார்க்கலாம். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்காங்க, ரொம்ப தெளிவாக தான் இருக்குது. சொல்யூஷன்ஸ் எஃப் வந்து எக்ஸ் வந்து எப்படி மாறுதுன்னா x² - 5x + 6 எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிடுறாங்க. முதல்ல எஃப் ஆஃப் -1 கண்டுபிடிக்கணும். எக்ஸ் இருக்க இடத்துல -1 வந்திருக்கிறதுனால x² பதிலாக -1² போடணும். -5 போட்டாச்சு. எக்ஸுக்கு பதிலாக -1 + 6 போட்டாச்சு. -1² வேல்யூ 1, -5 × -1 = +1,
ப்ளஸ் 6ன்னு போடுறப்ப ஆன்சர் வந்து 12ன்னு கிடைக்குது. அதில் எந்த சேஞ்சஸுமே நமக்கு இல்லை. அடுத்து இருக்கக்கூடியதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன்ல எஃப் ஆஃப் 2a. எஃப் ஆஃப் 2aனா எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 2a இருக்குது. அதனால இங்கே இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ் இருக்க இடத்துலையுமே நம்ம 2aவை கொடுக்கணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 2a த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2a கொடுத்துட்றோம் ப்ளஸ் b அப்படின்ற மாதிரி ப்ளஸ் 6 அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்குது. அப்போது 2a த ஹோல் ஸ்கொயர் வந்துட்டு 4a ஸ்கொயர்னு மாறிடும். மைனஸ் 5 இன்ட்டு 2 என்ன வரும்னா 10, அதனால் 10a அப்படின்ற மாதிரி வரும். ப்ளஸ் 6 அப்படின்றது தான் ஆன்சர். இதோட நீங்கள் முடிச்சுக்கலாம். அதுக்கு மேலே வேறு எதுவும் நம்ம எக்ஸ்டாப்ளிஷ் பண்ண தேவையில்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஃப் ஆஃப் 2. எஃப் ஆஃப் 2னா ரொம்ப சிம்பிள். எக்ஸ் இருக்க இடத்துல பூரா நம்ம என்ன பண்ணணும், 2 நம்ம சப்ஜெக்ட் பண்ணணும். அதான் அதோட மீனிங். அதனால் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 6க்கு பதிலாக இங்கே என்ன வருதுன்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 2 ஸ்கொயர் மைனஸ் 5 இன்ட்டு 2 ப்ளஸ் 6 அப்படின்ற மாதிரி இருக்குது. 2 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 4, மைனஸ் 5 இன்ட்டு 2ஓட வேல்யூ மைனஸ் 10, இது வந்துட்டு 6. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ப்ளஸ் 4 ப்ளஸ் 6 வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் 10ன்னு கிடக்கு. அப்புறம் மைனஸ் 10 ப்ளஸ் 10 மைனஸ் 10ஓட வேல்யூ வந்துட்டு 0. அதனால இந்த வேல்யூ என்ன வருதுன்னா இதுக்கு மட்டும் 0ன்னு கிடைக்குது. ஓகே, இதுக்கடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். பார்த்தோன்னே ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப ஈஸி. ஏன்னா இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற ஐடென்டி என்ன ஐடென்டின்னு பார்த்தீங்கன்னா a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை யூஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும். a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எல்லாத்துக்குமே தெரியும். a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்டு. அதை நீங்கள் யூஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும். முதல் நம்பர் ஏன்னு வச்சுக்கணும், ரெண்டாவது நம்பரை பின்னு வச்சுக்கணும். அதோட ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 2 இன்ட்டு ஃபஸ்ட்டு நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர் ப்ளஸ் செகண்ட் நம்பர் தான் ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது தான் நம்மளுக்கு வந்துட்டு a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா. அதன்படி இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா என்ன வருது அப்படின்னா எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் மைனஸ் 1 போடணும். அதனால எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 1 தான் ஹோல் ஸ்கொயர்னு கொடுக்குறோம். மைனஸ் 5 போட்டாச்சு. மைனஸ் 5 போட்டுட்டு எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 1 கொடுத்துட்டு ப்ளஸ் 6 அப்படின்ற மாதிரி நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயரை நம்ம விரிச்சு எழுதுகிறோம். விரிச்சு எழுதும்போது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1ன்னு வருது. ஏன்னா ஏ ஸ்கொயர்டு மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு பிரிக்கும்போது கிடைக்கிற மாதிரி தான் கிடைக்கிது. அப்புறம் மைனஸ் 5 வச்சு உள்ளே பெருக்கிறோம். உள்ளே பெருக்கும்போது மைனஸ் 5x ப்ளஸ் 5 அப்படின்ற மாதிரி வரும். ஓகே, இப்போது இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன தப்பு இருக்குது. அதை மட்டும் நான் விளக்கமாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதை வந்துட்டு நீங்கள் மாற்றிக்கங்க. இந்த ஆன்சர் வராது, இதுக்கு பதிலாக வேறு ஆன்சர் வரும். எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பில் இருந்து உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த ஸ்டெப்லேருந்து சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 6 அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1ன்னு எழுதலாம். இந்த மைனஸ் 5 உள்ளே மல்டிபிள் பண்ணணும். எக்ஸ்லையும் மல்டிபிள் பண்ணணும், மைனஸ் 1லையும் மல்டிபிள் பண்ணணும். மைனஸ் 5x அதுக்கப்புறம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 5 இன்ட்டு மைனஸ் 1னா ப்ளஸ் 5 அப்படின்னு சொல்லி வரும். ப்ளஸ் 6 அப்படின்ற மாதிரி நமக்கு கிடைக்கும். இதிலிருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ் ஸ்கொயர்டு 1 மட்டும்தான் இருக்குது. அதனால் வெறும் எக்ஸ் ஸ்கொயர்டை மட்டும் இங்கே நீங்கள் போட்டுக்கோங்க. ஆனால் இங்கே 2x இருக்குது, இங்கே வந்துட்டு 5x இருக்குது. இது ரெண்டையும் நம்ம கூட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணால் மைனஸ் 7x அப்படின்ற மாதிரி கிடைக்கும். இதில் 1 இருக்குது. இந்த 1ஓட இதை நம்ம ஆட் பண்ணும்போது 1 + 5 வந்துட்டு என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 6ன்னு மாறிடும். 6ஓட 6 ஆட் பண்ணும்போது 12ன்னு வரும். அவ்வளோதான் ஆன்சர். வந்து பார்த்திங்கன்னா இங்கே 8 அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கு பிறகு இங்கே என்ன வரும்னா 12 வரும். அது மட்டும் தான் மிஸ்ஸிங் ஆகிருக்கு. ஏன்னா 5ஐ மல்டிபிள் பண்ணும்போது இங்கே நான் 5ன்னு போடுறதுக்கு பதிலாக ப்ளஸ் 1ன்ற மாதிரி போட்டிருக்கேன். அது மட்டும் தான் தப்பு. அதனால் ஆன்சர் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 7x ப்ளஸ் 12 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? இப்போ இது முடிச்சாச்சு. இது முடித்ததுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா 4th சம்க்கு நம்ம போகலாம். ஏன்னா இதுக்கு மேலே வேறு ஒன்றும் இல்லை. இதில் தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து 4th சம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எ கிராஃப். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிராஃபை சொல்லிட்டாங்க. நீங்கள் வேறு எதுவுமே பார்க்க தேவையில்லை, கிராஃபை பார்த்தாலே போதும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிடுறேன்னா உங்களுக்கு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு ஆன்சரும் கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு கொஸ்டின்லேருந்தே எல்லாத்தையும் கொண்டு வர மாதிரி பண்ணலாம். ஏன்னா இங்கே கிராஃப்
வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் நான் வரைஞ்சிருக்கேன். இந்த கிராஃபை விட அக்யூரேட்டாக எது இருக்குன்னா கொஸ்டின் நல்லாயிருக்கும். அதை நம்ம கொஸ்டினை பேஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். A graph representing the function f of x. f of x என்ற ஃபங்க்ஷனை இந்த கிராஃப் வந்து நம்மளுக்கு இண்டிமேட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. given in the figure it is clear that f of 9ஓட வேல்யூ வந்துட்டு 2 அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்கிறாங்க. அதை நம்ம பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. f of 9ஓட வேல்யூ 2ல் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது போக வந்துட்டு ஒரு 4 சப் கொஸ்டின்ஸ் கொடுத்து அது எல்லாத்தையுமே கிளியராக எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நான் உங்களுக்கு ஆன்சர் எல்லாமே கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு நோட்ஸ் காட்டுறேன். அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்னா புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்லேருந்தே நம்ம ஆன்சரை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்தவொடனே கண்டுபிடிக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இங்கிலீஷில் வந்துட்டு காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜெலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு இதுதான் படத்தில் வந்து தெளிவாக கொடுத்துருக்கதை நம்ம நல்லா ஜூம் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஜூம் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம சம்குள்ளே போகலாம். என்ன சொல்கிறாங்கன்னா எஃப் ஆஃப் 9 வந்து 2வை ரெஃபர் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் தான் 9க்கு, இதுதான் 9 அப்படியே கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த கர்வில் எங்கே மீட் பண்ணுதுன்னா 2ல் மீட் பண்ணுது. அதைத்தான் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஃப் ஆஃப் 9 = 2 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. f of 9 = 2னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா 9க்கு நேரம் இந்த கோட்டை கொண்டு போனீங்கன்னா அது கர்வில் எங்கே டச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சைடு இழுத்து கொண்டு வந்தீங்கன்னா 2ல் டச் ஆகுது. அப்போ அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா f of 9 = 2 அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபைண்ட் த ஃபாலோயிங் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன், அதே பேர் இந்த ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்றாங்க. f of 0 அப்படின்னா f of 0 அப்படின்றது இங்கே தான் இருக்குது. ஏன்னா எக்ஸோட வேல்யூ தான் நம்ம f ஆஃப்குள்ளே பார்க்கணும். இது 0னா அப்போது என்ன வேல்யூ இருக்கும், இதுதான். அப்போ கரெக்டாக பாருங்கள், ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9 அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போது எஃப் ஆஃப் 0 அப்படின்னா இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 9. அதே மாதிரி எஃப் ஆஃப் 7க்கு நேராக இந்த இதோட நேராக கொண்டு போங்க. இது இங்கே முட்டுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா 6 இருக்குது. அப்போ இதோட வேல்யூ என்னென்னா 6. அடுத்து எஃப் ஆஃப் 2க்கு நேராக அந்த கர்வை கொண்டு போகிறோம். அதுவுமே கரெக்டாக எங்கே மீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 6ல் தான் மீட் ஆகுது. அதனால f of 2 = என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே 6. ஓகே, f of 10 அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு 0ல் தான் மீட் ஆகுது. ஒய்யோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா 0 தான் இருக்கும். அதனால இதோட வேல்யூ 0. இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்தது போடணும். அடுத்தது போடுறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் = 1. எஃப் ஆஃப் எக்ஸ் = 1, அதாவது ஒய்யோட வேல்யூ 1ன்னு இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஒய்யோட வேல்யூக்கு நேராக நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடினா நம்ம என்ன பண்ணோம், 0க்கு நேராக பார்த்தோம், 7க்கு நேராக பார்த்தோம், எக்ஸ் ஆக்சிஸில் வச்சு பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா ஆன்சரே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒய் ஆக்சிஸில் 1னா எக்ஸ் ஆக்சிஸில் என்னவாக இருக்குன்னு பார்க்கணும். ஒய் ஆக்சிஸில் 1க்கு நேராக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கோடை கரெக்டாக கொண்டு போனீங்க அப்படின்னா இது எங்கே மீட் ஆகுதுன்னா 9க்கும் 10க்கும் நடுவில் மீட் ஆகுது. அதனால இங்கே எக்ஸ் = 9.5. புரியும் நினைக்கிறேன் உங்கள் எல்லாத்துக்குமே. சரியா? இதே மாதிரி மூணாவது விஷயத்தை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆன்சரை வச்சு பார்க்கலாம். தேர்டு கொஸ்டினோட சப்டிவிஷனை. இப்போ 4th சப்டிவிஷனை நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் தி இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப்? அதாவது வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப் அப்படின்னு இருக்காங்க. எஃப்பை பயன்படுத்தி 6ஓட இமேஜ் என்னவாக இருக்கும். 6ஓட இமேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா கோடொமைனில் தான் இமேஜ் இருக்கும். அப்போது எக்ஸுக்கு 6 அப்படின்றது இங்கே இருக்குது அப்படின்னா அதோட கோடொமைன் இமேஜ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் தான் நம்ம 6ஐ வந்துட்டு மூவ் பண்ணி பார்க்கணும். இதான் 6க்கு நேராக அப்படியே மூவ் பண்ணுறேன். இது வந்துட்டு இங்கே மீட் பண்ணுது. அதுக்கு நேரம் என்ன இருக்குன்னா 5 தான் இருக்குது. அப்போது இந்த இடத்துல என்ன வரும்னா அதோட இமேஜ் வந்துட்டு 5ன்னு சொல்லி முடிக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம சம் எல்லாத்தையுமே நான் கிளியராக சொல்லிட்டேன். இந்த ரேஞ்சும் டொமைன் மட்டும் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளியராக வந்துட்டு நம்ம எங்கே பார்க்கலான்னா ஆன்சர் நோட்ஸில் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். பாருங்கள், 9 கொடுத்துருக்கோம், 9ன்னு கொடுத்துருக்கோம், 6 6 0. அதே மாதிரி x = 9.5 அப்படின்றது தான் f of x = 1ன்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் வந்து 6 வந்து பார்த்திங்கன்னா என்னவாக இருக்கும்னா இமேஜ் ஆஃப் 6க்கு வந்து பார்த்திங்கன்னா 5 அப்படின்றது தான் அண்டர் எஃப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா டொமைன் கோடொமைனை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.
அதாவது என்னென்னா இதில் வந்து ரொம்ப முக்கியம் என்னென்னா டொமைன் கோடொமைன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் சம்திங்லேயும் நம்மளுக்கு இருக்குது, அதாவது டெசிமல்ஸாகவும் இருக்குது. அப்போ இது நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்க முடியாது. அதனால இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்றத எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸி. அப்போ வந்து டொமைன் வந்துட்டு எக்ஸ் தான். எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். எப்பயுமே எக்ஸ் தான் டொமைனோட வேல்யூ எவ்வளோ தூரத்துக்கு கர்வில் பரவி இருக்குன்னு பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ தூரத்துக்கு பரவி இருக்குது அப்படின்னா ஜீரோலேருந்து ஆரம்பித்து 10 வரையும் இருக்குது இந்த கர்வ். அப்படின்றப்ப 0 to 10 தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஏரியா. அதைத்தான் இங்கே நான் அழகாக உங்களுக்கு நான் எப்படி சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் அதாவது டொமைன்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் தான். 0 to 10 இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன மாதிரி டிஸ்கஷன் ஆகுதுன்னா எக்ஸோட வேல்யூ ஒரு ரேஷனல் நம்பர், அதனால் ரேஷனல் அப்படின்ற மாதிரி பிலாங்ஸ் டு ரேஷனல் அப்படின்ற மாதிரி போட்டாச்சு. அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒய் ஆக்சிஸில் பொறுத்தளவுக்கு ஒய்யோட வேல்யூ எல்லாமே எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஆரம்பித்து இங்கே 0ல் டச் ஆகிருக்கு. அப்போ 0லேருந்து ஆரம்பித்து 9ஓட முடிஞ்சிருது. அப்போது இங்கே வந்துட்டு இங்கே எப்படி 0 to 10ன்னு போட்டோமோ அது மாதிரி இங்கே 0 to 9ன்னு மட்டும் நம்ம தெளிவாக போடணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க, வேறு எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். ஏன்னா அது வரையும் பரவி இருக்குது அதோட ரேஞ்சு. அப்படின்றப்ப நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒய் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை. எஃப் ஆஃப் எக்ஸ் நீங்கள் கொடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை. பார்த்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ வந்துட்டு என்ன வரும்னா 0 to 9, ஒய் வந்துட்டு என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பர்னு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டினா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் கொடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். அப்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கோடொமைன் எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா 5th சம்முக்கு போகலாம். 5th சம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. ஏன்னா இது மாதிரியான சம் வந்து நம்ம எக்ஸாம்பிளில் நம்ம தெளிவாக போட்டிருக்கோம். அதுலேருந்து ஒரு சின்ன அப்ளிகேஷன்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகிறதுனால ரொம்ப ஈஸியாகவே நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x + 5 அப்படின்னா இஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0, எஃப் வந்துட்டு எக்ஸ் வந்துட்டு நாட் ஈக்குவல் டு 0, எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து 0வே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மைனஸ் வேல்யூ இருக்கலாம், ப்ளஸ் வேல்யூ இருக்கலாம், ஆனால் 0 கிடையாது. பட் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2x + 5 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதிலிருந்து நம்மளை இதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது ரொம்ப ஈஸி. என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது எக்ஸ் இருந்துச்சுன்னா அது 2x + 5 மாறுற மாதிரி x + 2 இருந்துச்சுன்னா எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் எப்படி போச்சோ அதே மாதிரி x + 2 போட்டால் வேலை முடிஞ்சு, அவ்வளோதான். சரி, பார்க்கலாம் நம்ம. சரிங்களா? இப்போ சம்குள்ளே போகலாம். சம்மில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா given f of x is equal to 2x + 5 and x is not equal to 0. அப்போ நம்மளுக்கு இதுதான் கேட்டிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 - எஃப் ஆஃப் 2/x இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல எக்ஸ் வர வேண்டிய இடத்துல பூரா நம்ம என்ன பண்ணணும், x + 2 நம்ம போடணும். அப்போ 2 × x + 2 + 5 - 2 இப்போது எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 2 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் 2xக்கு பதிலாக 2 × 2 அப்படின்னு சொல்லி தெளிவாக போட்டு +5 போட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த 2வை உள்ளே மல்டிபிள் பண்ணுறோம். இந்த 2வை உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது என்ன வரும்னா 2xன்னு மாறும். அடுத்து இன்னொரு மல்டிபிள் பண்ணும்போது 2x + 4ன்னு சொல்லி மாறுது. அதுக்கடுத்து +5 இருக்குது, அதை நான் எழுதிக்கிட்டேன். அடுத்து இந்த இடத்துல மைனஸ் இருக்குது, அந்த மைனஸையும் அந்த 2வையும் சேர்த்தே உள்ளே மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -4 அப்படின்றது கிடைக்குது. அதுக்கப்புறம் மைனஸை வச்சு +5ஐ மல்டிபிள் பண்ணும்போது -5ன்னு கிடைக்குது. இப்போ இங்கே +4 இருக்குது, இங்கே -4 இருக்குது, இங்கே +5 இருக்குது, இங்கே -5 இருக்குது. அடிச்சிட்டோன்னா மேலே 2x இருக்கும், கீழே x இருக்கும். அப்போ 2x/x, எக்ஸுக்கு எக்ஸு அடித்து விட்டோம்னா 2 அப்படின்றது தான் நம்மளுக்கான ஆன்சர். அப்போது அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எஃப் ஆஃப் x + 2 - எஃப் ஆஃப் 2/x இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். இதில் வந்து வேறு எதுவுமே கிடையாது. எப்படி நம்ம அதை வந்துட்டு வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம், அதில் ப்ளஸ் மைனஸ் எப்படி பண்ணுறோம், மல்டிபிள் எப்படி பண்ணுறோன்றதை வச்சு மட்டுமே இந்த சம் இருக்கிறதுனால ஈஸியாக மார்க் வாங்கலாம். ஃபார்முலாவே கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் 6th சம்மில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா a function f is defined by f of x 2x - 3. அதாவது f of x வந்துட்டு எப்படி ஃபங்க்ஷன் நம்மளுக்கு டிஃபைன் ஆகுதுன்னா
2x மைனஸ் 3 எக்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸை 2ஆல் மல்டிபிள் பண்ணி -3 பண்ணணும் அப்படின்றது தான் இங்கே கண்டிஷன். அதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதுக்கடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே ரொம்ப எளிமையாக சிம்பிளாக நம்ம போட்டு முடிச்சிடலாம். சரியா, கணக்கு அப்படியே பார்த்துக்கங்க, அப்படியே போட்டுடலாம். முதல்ல நம்ம கிவன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடுறோம். கிவன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிவன் வந்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 3. அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 பை 2 நம்ம கண்டுபிடிக்கிறோம். எஃப் ஆஃப் 0ன்னு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 0 போடணும்னு அர்த்தம். அதனால் 2 இன்ட்டு 0 மைனஸ் 3 2 into 0 minus 3 plus f of 1க்கு பதிலாக 2 into 1 minus 3 அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு இதிலிருந்து நம்ம by 2 போட்டாச்சு. 2 into 0னா 0 minus 3, அதுக்கு அடுத்து 2 into 1 plus 2 அப்புறம் -3. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக பாருங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -3 ஒன்று இருக்குது, 2 ஒன்று இருக்குது, திரும்ப -3 இருக்குது. இதை நம்ம ஆட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்னா -4 அப்படின்னு கிடைக்கும். -4/2ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா -2. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு -2 அப்படின்னு சொல்லி முடியுது. அதை பார்த்துக்கோங்க. அடுத்து ரெண்டாவது சம் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வரிசையாக தான் எழுதணும். நான் வந்துட்டு நோட்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இந்த மாதிரி நான் சைடில் எழுதினேன். நீங்கள் அந்த மாதிரி சைடில் எழுதிடாதீங்க. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 0னா எக்ஸோட வேல்யூ கேட்டிருந்தாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றதுல எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 2x மைனஸ் 3, அதான் கிவன். அதனால் 2x மைனஸ் 3 ஈக்குவல் டு 0ன்னு போடுறோம். -3 இந்த பக்கம் கொண்டு வரும்போது அது +3 மாறிது. அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு 3, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3/2 அப்படின்னு சொல்லி முடியுது. அப்போ அதோட எக்ஸோட வேல்யூ முடிஞ்சிருது. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0னா எக்ஸோட வேல்யூ 3/2 அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருந்தாங்க. அதான் மூணாவது சம்மு. இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2x மைனஸ் 3 நமக்கு தெரியும், அதை போட்டாச்சு. இந்த இடத்துல எக்ஸை கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த -3 இந்த பக்கமும் ப்ளஸ் எக்ஸை இந்த பக்கமும் கொண்டு வரும்போது எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா 2x மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்ற மாதிரி கிடைக்குது. 2x மைனஸ் எக்ஸ்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்ற மாதிரி தெளிவாக கிடைக்குது. இதுக்கடுத்து ஃபோர்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. பார்க்க தான் பெரிய சம் மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸி. என்னென்னா கரெக்டாக மட்டும் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா வேல்யூ முடிஞ்சு. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 2x மைனஸ் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக நம்ம 2x மைனஸ் 3 கொடுக்க முடியாது. ஏன்னா எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல இங்கே என்ன இருக்குன்னா 1 மைனஸ் எக்ஸ் இருக்கிறதுனால 2 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3 அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இங்கே 2x மைனஸ் 3 அப்படியே எழுதிக்கிறேன். இந்த 2வை உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது -2 மைனஸ் 2x அப்படின்ற மாதிரி கிடைக்குது. அதுக்கப்புறம் -3 இங்கே தனியாக இருக்குது. இந்த -3க்கு இந்த -3க்கு நம்ம அடிச்சிடலாம். அடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன மிச்சம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 2x இருக்கும், இந்த பக்கம் என்ன இருக்குன்னா 2 மைனஸ் 2x இருக்கும். இந்த 2 மைனஸ் 2xல் இந்த -2x இங்கிட்டு கொண்டு வரும்போது +2xஆக மாறுறப்ப 4xஆக மாறிடும். அந்த 2 அங்கேயே தான் இருக்குது. அப்போ 4x இஸ் ஈக்குவல் டு 2, அதுலேருந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2/4 அப்படின்னு போடும்போது 1/2 அப்படின்ற மாதிரி தெளிவாக கிடைக்கும். இதுதான் நம்மளுக்கான தெளிவான ஆன்சர். அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 அப்படின்ற மாதிரி நம்ம தெளிவாக போட்டு முடிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த கணக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த கணக்கும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 5th சம்மும் 6th சம்மும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கிறதுனால 5 மார்க்கில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது நல்லா போட்டு பழகிக்கங்க, ஈஸியாக மார்க் வாங்கலாம், வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியப்படுத்துகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது, ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் பாக்ஸ் ஒன்று இருக்குது. அதை வந்துட்டு ரெடி பண்ணுறாங்க. அதை வந்து எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்கொயர் பீஸ் ஆஃப் பேப்பர் மெட்டீரியலை வச்சு பண்ணுறாங்க. அதோட எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்படி ஒரு ஸ்கொயர் பேப்பர் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்கொயர் பேப்பரில் கரெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக பிரிச்சுக்கிறாங்க. இந்த இடத்த வந்துட்டு லைட்டாக கீறி விட்டுட்டு இந்த இடத்துல லைட்டாக அதே மாதிரி லைட்டாக கட் பண்ணி அதாவது ரொம்ப கட் பண்ணாமல் மடக்கிற அளவுக்கு கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா லைட்டாக திரும்ப ஒரு இன்சைடில் ஒரு ஸ்கொயர் ரெடி பண்ணிடுறாங்க.
இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மடக்கின இடத்த வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோல்டு பண்ணுறாங்க. ஃபோல்டு பண்ணும்போது என்னவா கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி நம்மளுக்கு கிடைக்குது. அந்த மாதிரி பாக்ஸ் கிடைக்குதுன்னா அதோட அந்த பாக்ஸோட வால்யூம் என்னவா இருக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின். இப்போ நம்ம இங்கே நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா L/B/H. அது ஸ்கொயர் ஷேப்பு பீஸ் ஆஃப் பேப்பராக இருந்தாலுமே அதை வந்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கும்போது அது திரும்பவும் ஸ்கொயராக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா L/B/H, அதாவது ஒரு கியூபாய்டோடவே நம்ம எடுத்துக்கலாம். கியூப் எடுத்துக்கிறதுக்கு கியூபாய்டே நம்ம எடுத்துக்கலாம், அதில் ஒன்றும் தப்பே இல்லை. ஓகே, இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்றதை திரும்ப வரட்ட நல்லாவே படிச்சிடலாம். படிச்சுட்டு நம்ம வந்துட்டு நேராக எங்கே போயிடலாம்னா கொஸ்டின்லேயே உங்களுக்கு அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக வரைஞ்சி காமிச்சிருக்காங்க, அதை நம்ம பேசலாம். ஓப்பன் பாக்ஸ் மேட் பண்ணுறாங்க. ஸ்கொயர் பீஸ் ஆஃப் மெட்டீரியல் இருந்து 24 சென்டிமீட்டர் அந்த மெட்டீரியல் ஸ்கொயராக இருக்கும்போது அதோட மெட்டீரியலோட சைடு வந்து 24 சென்டிமீட்டராக இருக்குது. பை கட்டிங் ஈக்குவல் ஸ்கொயர் ஃப்ரம் தி கார்னர் என்ன பண்ணுறாங்கன்னா அதை கரெக்டாக கட் பண்ணிடுறாங்க. கார்னரில் ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸுக்கு வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் ஈக்குவல் ஸ்கொயர் ஷேப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா கட் பண்ணுறாங்க. டேனிங் அப் அதை வச்சு என்ன பண்ணுறாங்க, டேனிங் அப் பண்ணிவிட்டு ஃபிகரில் இருக்கிற மாதிரி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எக்ஸ்பிரஸ் த வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். இப்போ நான் வந்துட்டு எவ்வளோ ஒசரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒசரம் எனக்கு வேணுமோ, எவ்வளோ ஹைட் எனக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஈக்வி டிஸ்டன்ஸில் வந்துட்டு எக்ஸை மெஷர் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா கட் பண்ணுறேன்ல, அந்த பாதி கட் பண்ணி மடக்கிற மாதிரி சொன்னேன் இல்லையா, அதை நான் என்ன பண்ணுறேன்னா ஃபோல்டு பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறேன். அந்த இடத்துல நான் எக்ஸ் எவ்வளோ வச்சுக்கிறோனோ அதை பொறுத்து வால்யூமும் டிஃப்ரெண்ட் ஆகும். அப்போ அதை தான் என்ன கேட்குறாங்கன்னா எக்ஸைட் வச்சுக்கிட்டு வால்யூம் டிஃபர் ஆகிறது தான் நீ ஃபங்க்ஷனை வச்சு எனக்கு நீ அதை வச்சு ஒரு எக்ஸ்பிரஷன் காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இந்த கணக்குக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபிகரை வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். அதை வந்துட்டு கிளியராக சொல்லிடலாம். பார்த்திங்கன்னா படம் வந்துட்டு இதுதான் அதோட படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவான படம் இது தான். சரிங்களா, இந்த தெளிவான படத்தை நான் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்படி இருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்துட்டு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பார்த்த அதே ஸ்கொயர் ஷேப்பு. இந்த ஸ்கொயர் ஷேப்பில் என்ன பண்ணுறோன்னா நான் சொன்ன மாதிரி எக்ஸ் டிஸ்டன்ஸ் இந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி எக்ஸ் டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக வச்சு என்ன பண்ணுறோன்னா எல்லா பக்கமும் எக்ஸ் டிஸ்டன்ஸில் என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா கரெக்டாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாக்ஸை ரெடி பண்ணிடுறோம். இப்போ இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் எவ்வளோ இருக்குன்னா எக்ஸ் இருக்கும். ஏற்கனவே 24 இருந்ததில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்ட ஒரு எக்ஸு இங்கிட்ட ஒரு எக்ஸு கட் ஆனதுனால நம்மளுக்கு என்ன வரும்னா ரெண்டு சைட்லேயுமே வந்துட்டு எக்ஸ் கட் ஆனதுனால 24 - 2x அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதோட பிரெத்து லென்த்து ரெண்டுமே எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24 - 2xன்னு இருக்கும். ஹைட்டு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுன்ற மாதிரி இருக்கும். அப்போ இதை வச்சுட்டு L/B/H அப்படின்ற கான்செப்ட்டுக்கு நம்ம போகலாம். இந்த படம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலட்டினா இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை திரும்ப வரட்டா நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். சரிங்களா, இப்போ நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சம்குள்ளே போகலாம். சம்முக்குள்ளே போகலாம். let take x be the height of the box. So now box may getting the dimension as 24 - 2x into 24 - 2x into x. அதாவது L வந்துட்டு 24 - 2x, B வந்துட்டு 24 - 2x, H வந்துட்டு x அப்படின்ற மாதிரி இருக்கும். So we express the volume V of the box as the function of x அப்படின்ற மாதிரி நம்ம கிளியராக வச்சுக்கிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு சொன்ன கான்செப்டை ரொம்ப தெளிவாக நம்மளுக்கு சொல்லியாச்சு. இதிலேருந்து வால்யூமை நம்மளுக்கு கிளியராக நம்மளுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணுறோம். இப்போ பிளான் பண்ணலாமா? V = L/B/H அதை தான் மல்டிபிள் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 24 × 24 576ன்னு வரும். அதே மாதிரி 24 × -2x வந்துட்டு -48xன்னு கிடைக்கும். -2xை வந்து 24ஓட மல்டிபிள் பண்ணும்போது -48x கிடைக்கும். -2xை -2xோட மல்டிபிள் பண்ணும்போது +4x² கிடைக்கும். வெளில ஒரு x வேறு தனியாக இருக்கும். அந்த எக்ஸை உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது 576x -
இந்த இடத்துல எக்ஸை மல்டிபிள் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர்டாக மாறிடும். இங்கேயும் 48x ஸ்கொயர்டாக மாறிடும். இங்கே 4x ஸ்கொயர் 4x கியூபாக மாறிடும். இது போக என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வரிசையாக எழுதிட்டோம்னா நம்மளுக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4x கியூபை முதல்ல எழுதுகிறோம், அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் எழுதுகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் எழுதும்போது 2 - 48 அப்படின்றது இருக்குது. அது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா -96x ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்புறமேட்டு என்னென்னா 576x அப்படின்ற மாதிரி தெளிவாக கிடைக்கும். அப்போது v ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்றது இந்த மாதிரியான கிளியரான ஒரு பாயிண்டில் உங்களுக்கு கிடைக்கும். இதோட 7வது சம் வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக முடியுது. இதுக்கடுத்து 8வது சம்மை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே நம்ம வந்துட்டு 5, 6 அதில் பார்த்த அதே மாதிரி 5 and 6 பார்த்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா a function f is defined by f of x is equal to 3 - 2x. Find x such that f of x squared is equal to f of x the whole squared அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிள். நீட்டாக இந்த வேல்யூவை மட்டும் எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டிடியூஷன் பண்ணுங்கள், வேலை முடிஞ்சு, அவ்வளோதான். அப்போ கிவன் வந்துட்டு f of x is equal to 3 - 2xன்னு இருக்குது. இப்போது f of x squared is equal to f of x the whole squared அப்படின்றப்போ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அதனால் 3 - 2xை 3 - 2x ஸ்கொயர்டு அப்படின்ற மாதிரி எழுதிக்கிறோம். அதுக்கடுத்து எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 3 - 2x தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். எழுதியாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3 - 2x த ஹோல் ஸ்கொயர்டு. இந்த இடத்துல நான் ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலா தான் a - bக்கு ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எழுதுகிறோம். 3ஐ வந்து ஏன்னு எடுத்துக்கோங்க, 2xை வந்துட்டு பின்னு எடுத்துக்கோங்க. விரிச்சு எழுதணுன்னா நான் இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா a² + b² - 2ab போட்டிருக்கேன். நம்ம நார்மலாக a² - 2ab + b² போடுவோம். அது எப்படி போட்டாலும் ஒன்று தான். இப்போ இந்த மாதிரி இது கிடைக்குது. 9 + 4x² - 12xன்னு சொல்லி கிடைக்குது. இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த பக்கம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன வரும்னா +3 - 3ஆக மாறிடுது. +2x² என்ன மாறிடுதுன்னா +2x² மாறிடுது. அப்போ டோட்டலாக என்ன கிடைக்குதுன்னா 6x² - 12x +6 அப்படின்ற மாதிரி கிடைக்குது. இதில் எல்லாத்துலேயுமே 6ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா x² - 2x + 1 = 0ன்னு சொல்லி கிடைக்குது. இதோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா x - 1 × x - 1. அப்போ எக்ஸோட வேல்யூ 1 அப்படின்றது தான் கன்ஃபார்ம். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கிளியராக முடிக்கிறோம். அவங்க கேட்டிருந்தது அதான் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஃபைண்ட் எக்ஸ் கேட்டிருந்தாங்க. இது ஈக்குவல் பண்ண சொல்லி போட்டிருந்தாங்க. இதைத்தான் நம்ம வந்துட்டு 6th சம்மில் ரொம்ப தெளிவாகவே நம்ம சொல்லியிருந்தோம். அதை தான் 5 and 6ல் இருக்கக்கூடிய அதே கான்செப்ட் தான். அதனால ரொம்ப ஈஸியாக போடலாம். சப்ஸ்டிடியூட் பண்ணி கரெக்டாக வந்துட்டு ஐடென்டி ஃபார்முலா இருந்தால் ஐடென்டி ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி போட்டிருக்கோம், ப்ளஸ் மைனஸ் எப்படி மாற்றுறோம், எப்படி டிவைட் பண்ணுறோம் அப்படின்றது தெரிஞ்சாலே உங்களுக்கு இதை போட்டுடலாம். சரிங்களா? இப்போ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 9th ஒன்னில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு தியரிசம். இந்த தியரிசம் வந்துட்டு பார்க்க தான் தியரிசம், ஆனால் ரொம்ப 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 ஈஸியான ஒரு சம். ஒரே லைனில் முடிஞ்சிடும். எப்படி முடியுதுன்னு பாருங்கள். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எ பிளேன் இஸ் ஃப்ளையிங் அட் அ ஸ்பீட் ஆஃப் 5 km/h. அப்போது ஸ்பீடு வந்துட்டு 5 km/h அப்படின்றது கான்ஸ்டண்ட்டாக போயிடுது. அப்போ முடிஞ்சு. எக்ஸ்பிரஸ் த டிஸ்டன்ஸ் d traveling by the plane as a function of டைம் t in hour. நம்ம எக்ஸ்பிரஸ் த டிஸ்டன்ஸை வச்சு ஒரு ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா பிளேனோட ட்ராவலிங் பை த பிளேனை வந்துட்டு நம்மளுக்கு ஃபங்க்ஷனாக ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயை வச்சு நம்மளுக்கு பண்ண சொல்கிறாங்க. அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா 500 அப்படின்றது ஸ்பீடு கான்ஸ்டன்ட்டு, டைமும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸும் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் ஆகுது. அதனால் இதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இவங்க டிஸ்டன்ஸை வச்சு டைம் இன் டேர்ம்ஸில் நம்மளுக்கு போட சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. இது எப்படி பண்ணலான்னு பாருங்கள். சொல்யூஷன்ஸ். கிவன் d is the distance traveled by the plane and time t is in hours. ஆக்சுவல் எக்ஸ்பிரஷன் ஃபார் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு நார்மலாக டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு இன்ட்டு டைம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போது ஹியர் வி நோ தட் ஸ்பீடு இஸ் 500 km/h அப்படின்றப்ப வந்துட்டு டி ஆஃப் டி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயை தான் நம்ம டி ஆஃப் டி நான் இங்கே எழுதியிருக்கேன். டி ஆஃப் டி ஈக்குவல் டு 500 × t அப்படின்னு சொல்லி எழுதலாம். அப்போது டி ஆஃப் டி ஈக்குவல் டு 500t அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். திஸ் இஸ் தி ரெக்வயர்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம 9th சம்மர் ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிச்சிடறோம்.
சிம்பிள். என்னென்னா டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். அதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா 500 இன்ட்டு டீன்னு சொல்லி போட்டுக்கிறோம். அவ்வளோதான். 500 அப்படின்றது தெரியும், டி தெரியாது, டியும் தெரியாது. அதனால் இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10th சம்மில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்துட்டு நம்ம வந்துட்டு கிளியராக எங்கே பார்க்கலாம் அப்படின்னா நம்ம கொஸ்டின்ஸில் பார்க்கலாம். ஆன்சர் மட்டும் இங்கே நம்ம பார்க்கலாம். ஏன்னா கொஸ்டின்ஸில் கொஞ்சம் வந்துட்டு நம்ம கிளியராக புரிஞ்சுக்க வேண்டியது நிறையா இருக்குது. அதனால் கொஸ்டின்ஸ் நான் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறேன். இப்போ நேராக கொஸ்டின்ஸ்குள்ளே போகிறோம். கொஸ்டின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க 10th ஒன்றில், ஏன்னா இங்கே டேபிள்ஸுமே இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன் இது ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்யூச்சரில் நீங்கள் வந்துட்டு +1 +2 படிக்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தீங்கன்னா பைத்தான் அப்படின்றதுலாம் உங்களுக்கு இருக்கும். அதில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அனதர் வந்து பார்த்திங்கன்னா காலேஜஸ்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படின்றது இப்போ அதிகமாக இருக்கக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய விஷயம். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு சிலபஸில் இருக்கும். கொஞ்சம் மேக்ஸ் நாலேஜ் இன் டேட்டா அனாலிட்டிக்ஸ் வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன் டேட்டா அட்ஜசன்ட் டேபிள்ஸ் டெபிசிட் த லென்த் ஆஃப் த உமன் ஃபோர்கெட் அண்ட் ஹர் கரஸ்பாண்டிங் ஹைட். அதாவது ஃபோர்கெட்டோட லென்த்தையும் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய ஹைட்டையும் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா இங்கே டேபிள் ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது ஃபோர்கெட்டோட லென்த்தை வந்து எக்ஸ் இன் சென்டிமீட்டர் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டை வந்துட்டு ஒய் இன் இன்ச்சஸாகவும் அவங்க எடுத்துக்கிட்டு கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் திஸ் டேட்டா the students find a relationship between height and the forehead length x. எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா y = ax + b அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு வரணுமா. இதில் ஏயும் பியும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஆமாம், ஏயும் பியும் கான்ஸ்டன்ட். அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு செக் இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன். இந்த ரிலேஷன் ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா பார்க்குறோம். பாருங்கள், ஒவ்வொரு வேல்யூக்குமே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 20 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சென்டிமீட்டர் டு இன்ச்சஸ்னாலுமே 20 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு வேல்யூவுமே என்ன பண்ணாதுன்னா இங்கே வேல்யூ இல்லாமல் போகாது. கண்டிப்பாக வேல்யூ இருக்கும். அப்படின்றதுனால இது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா ஃபைண்ட் ஏ அண்ட் பியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அது நம்ம வந்துட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு நோட்ஸில் நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். நம்ம அதை அப்போ பார்க்கலாம் செகண்ட் ஒன்று. இப்போ அடுத்து வந்துட்டு தேர்ட் ஒன்று என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லென்த், அதாவது ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் த உமனோட ஹைட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஃபோர்கட் லென்த்து 48 இருந்துச்சுன்னா ஃபோர்கட் வந்துட்டு எக்ஸு, லென்த்து எக்ஸு, இதே ஹைட்டை வந்து நம்ம ஒய்ன்னு சொல்லியிருக்கோம். எல்லாமே 20 இருக்கிறதுனால இது 48 சென்டிமீட்டர் அப்படின்னா கண்டிப்பாக அது என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 68 இன்ச்சஸாக இருக்கும். 68 இன்ச்சஸாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் 68. அதே மாதிரி ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஃபோர்கட் ஆஃப் த உமன் இஃப் ஹர் ஹைட் இஸ் 60.54 இன்ச்சஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 60.54 அப்படி இன்ச்சஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்குன்ட்டு கன்ஃபார்மாக 20 குறையும். அப்படின்றப்போ 40.50 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சென்டிமீட்டரில் கிடைக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக நம்ம இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆன்சரை கொண்டு வரலாம். ஓகே, குட். இப்போ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன்றை நம்ம எப்படி போட்டிருக்கோம் அப்படின்றத நம்ம தெளிவாக இதில் காமிக்கிறேன் உங்களுக்கு. செகண்ட் ஒன்றை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணி கரெக்டாக போடணும். we know y = ax + b. we take the first data. என்ன டேட்டா இருந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூ 45.5 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 65.5 அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்போ ஃபைண்ட் a, bயை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. 65.5 வந்துட்டு நம்ம ஒய்க்கு சப்ஸ்டிடியூட் பண்ணணும். எஸ், எக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 45.5 கொடுக்கணும். அப்போ a × 45.5 + b அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த பியை நம்ம இந்த பக்கம் கொண்டு போனோம்னா 65.5 - b = a × 45.5 அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் பார்த்தாலே நமக்கு தெளிவாக தெரியுது இது கன்ஃபார்மாக என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா b வந்துட்டு பார்த்திங்கன்னா 65.5 - b அப்படின்றதுல 45.5 அப்படின்றது டிவைட் ஆனால் மட்டும்தான் இன்டிஜர் கரெக்டாக மேட்ச் ஆகும். அப்படின்றப்ப கன்ஃபார்மாக இந்த இடத்துல வந்துட்டு இந்த பியோட வேல்யூ என்ன பண்ணணும்னா
இந்த 65 எதால் லெஸ் பண்ணால் 45ஆல் டிவைட் ஆகிற மாதிரி கிடைக்கும் அப்படின்றத நம்ம செக் பண்ணுறோம். செக் பண்ணும்போது கண்டிப்பாக 65 நம்ம வந்துட்டு 45ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி ஐடியா பண்ணோன்னா சிங்கிள் டைம்ஸ் தான் டிவைட் பண்ண முடியும். மிச்சம் இருக்க ரிமைண்டரை தான் பி வந்து மைனஸ் பண்ணுற மாதிரி காமிக்க முடியும். அப்போ பி வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்க ரிமைண்டர் 20 வரதுனால பியோட வேல்யூவை 20ன்னு சொல்லி போட்டுக்கிறோம். அப்போ 20ன்னு போட்டுட்டோன்னா பியோட வேல்யூ இங்கே 20ன்னு போட்டுட்டோன்னா இங்கே 45 மாறிடும். 45 டிவைட் பை 45ஓட வேல்யூ ஏவோட வேல்யூ 1 அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ ஒன்லி பாசிபிள் இஸ் A is equal to 1, B is equal to 20. அதை அப்படியே நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். Y is equal to A into Xன்னு போட்டிருக்கு. ஏவோட வேல்யூ 1 அதனால் X போட்டாச்சு. ப்ளஸ் பியோட வேல்யூ 20, Y is equal to X plus 20 அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். பார்த்திங்கன்னா மற்ற எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்போம், அது பார்த்துக்கலாம். இது மட்டும் நீங்கள் தெளிவாக வந்துட்டு பார்த்துட்டு நோட் பண்ணால் சரியாக வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு எஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயம், இங்கே இந்த இடத்துல இன்ச்சஸ் வராது, என்ன வரும் பார்த்திங்கன்னா இங்கே சென்டிமீட்டர் வராது, இன்ச்சஸ் வரும். அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நோட்ஸை நான் திரும்ப வரட்டா காமிக்கிறேன், அது மட்டும் கிளியராக பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 கரெக்ஷன் இருக்குது இதில், அதை நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிடுறேன். அது உங்களை கன்ஃபியூஸ் பண்ணாதுன்ற மாதிரி நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சம்மோட ஆன்சர் இதுதான். சொல்யூஷன்ஸ்லேருந்து தெளிவாக காமிக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2வது சம்மோட சொல்யூஷன். அடுத்து 3rd சம்மோட சொல்யூஷனில் நம்மளுக்கு இந்த இடத்துல மட்டும் என்ன வராது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் 12 வரும். கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல மட்டும் 12 வரும். இந்த இடத்துல மட்டும் 12 வரும். அடுத்து 4th சம். அடுத்து 4th சம். 4th சம்மில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது, ரொம்ப தெளிவாக நீங்கள் போடலாம். அடுத்து 5th சம். 5th சம்மும் 6th சம்மும் ஒரே மாதிரி தான், ரொம்ப தெளிவான சம் தான், ஈஸியாக போட்டு முடிக்கலாம். அடுத்து 6th ஒன். 6th ஒன் உங்களுக்கு நீட்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து 7th ஒன். 7th ஒன்னில் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு அப்படின்றதுல L இன்ட்டு B இன்ட்டு H போட்டு கரெக்டாக மல்டிபிள் பண்ணி போட்டிங்கன்னா 7th சம் ரொம்ப ஈஸி. அடுத்து 8th சம். 8th சம்மில் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான், 5 and 6 சம் மாதிரி தான் போட்டு எக்ஸோட வேல்யூ 1ன்னு சொல்லி கரெக்டாக கண்டுபிடிக்கணும். மல்டிபிள் பண்ணுறது மாற்றி ப்ளஸ் மைனஸ் மாற்றி போடுறது இதில் தான் அது வந்துட்டு தெளிவாக இருக்கணும். 9th ஒன் ரொம்ப ஈஸி, அதுக்கான ஆன்சர் இதுதான். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் அப்படின்ற மாதிரி போட்டு 500t அப்படின்றது போட்டிங்கனாலே ஆன்சர் கரெக்டு, தெளிவாக போட்டு பழகிக்கங்க. அடுத்து 10th ஒன். 10th ஒன்னை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோன்னா அது ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். as every different value of x have different image value in y. அப்புறம் we know that y is equal to ax plus b. We take the first data x is equal to 45.5, y is equal to 65.5 for find a comma b. அதை சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். பண்ணும்போது ஒன்லி பாசிபிள் என்ன வருதுன்னா a is equal to 1, b is equal to 20 அப்படின்ற மாதிரி வருது. அதே மாதிரி 3rd ஒன்னில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மட்டும் ஒரு தப்பு இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். 3rd ஒன்னில் இந்த இடத்துல மட்டும் சென்டிமீட்டர் வராது, இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க, இன்ச்சஸ்ன்னு சொல்லி போட்டுக்கோங்க. அதே மாதிரி அவங்க கொடுத்துருந்தது இங்கே என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இன்ச்சஸ் தான் கொடுத்துருந்தாங்க, அதனால் இங்கேயும் இன்ச்சஸ்ன்னு போட்டுக்கோங்க. கொடுத்ததே அப்படி தான் இன்ச்சஸ் தான் கொடுத்துருந்தாங்க, அதை கரெக்டாக மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஆன்சர் வந்துட்டு 40.54 சென்டிமீட்டர், இது கரெக்டு.
இங்கே மட்டும் 68 இன்ச்சஸ்ன்னு சொல்லி போடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. வேறு சஜஷன்ஸ் இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸில் தெளிவாக கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸை தெளிவாக பார்க்குறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணாதவங்க டெஃபினட்டாக இப்போயே உடனே கிளிக் பண்ணிவிடுங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நிறைய நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வேணும்னா நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணியிருக்கணும். இதுக்கு முந்தின வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பழைய வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.